எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பாய் வீட்டு கல்யாணம்னா நம்ம எல்லாருக்குமே பிரியாணி தான் ஞாபகம் வரும். ஆனால் பாய் வீட்டு கல்யாணத்தில் நெய்ச்சோறு கூட செய்வாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்பெஷல் நெய்ச்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு டீப் பாட் எடுத்துக்கோங்க. டீப் பாட் இல்லைன்னா பேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நம்ம செய்கிறது நெய் சோறுனால கொஞ்சம் நெய் தாராளமாக ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அடுத்தது ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்குறேன். இதில் 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாபித்ரி, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்க்குறேன். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரைஸுங்க. அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அடுத்து இதில் ஒரு 10 முந்திரி சேர்க்குறேன். இதோட 4 பச்சை மிளகாயை கீரி சேர்க்குறேன். வெங்காயம் லேசாக பொன்னிறமாக மாறின பிறகு இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்க்கலாம். கையளவு ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி அதையும் சேர்க்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். புதினா வாசனை நல்லா தூக்குது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்ல பெரிய பீசஸாக நறுக்கி சேர்க்குறேன். தக்காளி போட்ட பிறகு எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை ரொம்ப வதக்க வேண்டாம். நம்மளுக்கு அப்படி முழுசாக பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கப் அரிசிக்கு நான் 1.25 கப் தண்ணி சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த 1 கப் 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம். ஜஸ்ட் லேசாக அப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். மூடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பேனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். சண்டே அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக சமைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துடலாம். வாவ், பாருங்கள், நம்மளோட நெய்ச்சோறு அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பொலப்பொலன்னு சூப்பராக இருக்குது. வாசனை இங்கே அப்படியே தூக்குது. இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லைன்னா ஏதாவது சூப்பரான வெஜ் கிரேவி இல்லைன்னா நான்வெஜ் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். செஞ்ச உடனே இப்படி நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பர் ஸ்பெஷல் அண்ட் டேஸ்டியான நெய்ச்சோறு நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணுறேன். பட் நீங்கள் எந்த சைட் டிஷ் வச்சு வேணால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே அருமையான நல்ல வாசனையோட இந்த நெய்ச்சோறு இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நான் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வெறுமனே தான் சாப்பிட்றேன். பட் நீங்கள் ஏதாவது சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ இல்லைனா வெஜிடேரியன் குருமா எது வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், அருமையான ஃப்ளேவர்ஸ், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சாதம் கூட அவ்வளோ உதிரியாக பர்ஃபெக்டாக இருக்குது. சாப்பிட்ணும் போல இருக்கா? ரெசிபி ரொம்பவே ஈஸி. நான் காட்டின ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது பர்ஃபெக்டாக வரும். ஸோ
கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.